இந்தியாவில் விவசாயம் அப்படிங்கிறது ஒரு தொழில் மட்டும் இல்லைங்க. அது கோடிக்கணக்கான குடும்பங்களோட வாழ்க்கை ஆதாரம்னே சொல்லலாம். நாட்டின் மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா நேரடியாகவும் இல்லை மறைமுகமாகவும் விவசாயத்தை சார்ந்தே வாழ்ந்து வராங்க. ஆனால் பல ஆண்டுகளாக சிறு மற்றும் குறைந்த நிலம் வைச்சிருக்கும் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பல பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு வராங்க. ஸோ விதை வாங்குறது, உரம் வாங்குறது, டீசல் செலவு, தொழிலாளர் செலவு போன்ற விவசாய செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் விவசாயிகளுக்கு நிலையான வருமானம் கிடைப்பது கடினமாக தான் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில கருத்தில் கொண்டு தான் விவசாயிகளுக்கு நேரடியாக பொருளாதார ஆதரவு வழங்கும் நோக்கில் தான் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய முக்கியமான திட்டங்களில் ஒன்று தான் பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி திட்டம். ஸோ 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இந்தியாவில் விவசாய கொள்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மானியங்கள் அண்ட் ஆல்சோ மறைமுக உதவிகள் வழங்கப்பட்ட நிலையில் இந்த திட்டம் தான் நேரடியாக பணத்தை விவசாயிகளோட வங்கி கணக்கில் செலுத்தும் முறையை கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் திட்டம்னே சொல்லலாம். ஸோ இந்த திட்டத்தோட தகுதியான விவசாய குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 6000 ரூபாய் அப்படின்னு 3 தவணைகளாக வழங்கப்படுது. ஸோ ஒவ்வொரு தவணையும் 2000 வீதம் பார்த்தீங்கன்னா 4 மாத இடைவெளியில் டிபிடி டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் முறையில் நேரடியாக வங்கி கணக்கில் சேர்க்கப்படுது. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டதிலிருந்து கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு இதன் மூலம் பயனடைந்து வராங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி ரூபாய் நேரடியாக விவசாயிகளோட வங்கி கணக்குக்கு மாற்றப்படுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருப்பது அடுத்ததாக வரவிருக்கும் 23வது தவணை பற்றிய தகவல் தான். அந்த பணம் எப்போ வரும், யாருக்கு கிடைக்கும், எந்த செயல்முறையில் முடித்தா பணம் கிடைக்கும், இந்த திட்டத்தின் உண்மையான நோக்கம் என்ன, அது இந்திய விவசாய பொருளாதாரத்தில் என்ன மாற்றங்களை உருவாக்கியிருக்கு போன்ற பல முக்கியமான அம்சங்களை பற்றி தான் ஆழமாக புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமான இருக்குது. ஸோ இதோட முழு விவரத்தை தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நேரடி பொருளாதாரம் ஆதரவு வழங்கும் மிகப்பெரிய திட்டம் தான், அதுவும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு திட்டங்களில் ஒன்று தான் பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி திட்டம். ஸோ 2019 இந்த திட்டம் தொடங்கப்பட்ட முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா சிறு மற்றும் குறைந்த நிலம் வச்சிருக்கும் விவசாய குடும்பங்களுக்கு நிலையான வருமான ஆதரவு வழங்குவது தான். ஸோ இந்த திட்டத்தின் கீழே தகுதியான விவசாய குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு 6000 வழங்கப்படுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரே தடவையே வழங்கப்படாது. ஸோ 3 சம தவணைகளாக 2000 வீதம் 4 மாதத்துக்கு இடைவெளியில் நேரடியாக வங்கி கணக்கில் டிபிடி முறையில் செயல்படுத்தப்படுது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் திட்டத்தை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 6000 ரூபாய் அப்படிங்கிறது பத்தாது, குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாயாவது கொடுக்கணும் அப்படின்னு வந்து பேசியிருந்தோம். ஏன்னா 6000 ரூபாய் அப்படிங்கிறது 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதுனால ஸோ அப்போதைய அந்த செலவுகள் வீதம் பார்க்கும்போது 6000 ரூபாய் அப்படிங்கிறது ஓகேவா இருந்துச்சு வருஷத்துக்கு. ஸோ ஆனால் இப்போது அந்த விவசாயத்துடைய விலைகள் எல்லாமே வந்து அதிகமாயிருச்சு. ஸோ உரம் அதிகமாயிருச்சு, பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கின அதிகமாயிருச்சு, டிராக்டர் செலவு அதிகமாயிருச்சு, டீசல் அதிகமாயிருச்சு, டெய்லி வேஜஸ் லேபருடைய கூலிகள் வந்து அதிகமாயிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் அந்த 6000 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் அப்படின்னு வந்து மக்களால் பார்க்கப்படுதுங்க. ஸோ அப்போது அதனால் வந்து அந்த 6000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு 10,000 ரூபாயாக மாற்றினால் மட்டும்தான் அதுக்கான விவசாயத்திற்கான ஒரு ப்ராப்பரான கொள்கைகள் வந்து சரியாக பண்ண முடியும். சப்போஸ் மழை ஏமாத்தினாலும் சரி, மழை அதிகமாக பெஞ்சாலும் சரி, அந்த விவசாயத்தினால ஏற்படக்கூடிய அந்த லாஸை வந்து ஓரளவுக்கு சரி கட்ட முடியும் அப்படின்னு மக்கள் அனைவருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் 10,000 ரூபாயாக நிச்சயமாக உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்லாம் வந்து நான் நம்ம வீடியோவில் வந்து நிறையா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுக்குறேன், அது மறக்காமல் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் தொடங்கிய பிறகு தான் இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பண உதவி வழங்கப்பட்டு வருது. அண்ட் ஆல்சோ இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 2026 ஆரம்பம் வரைக்கும் பல லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகளோட வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக மாற்றப்பட்டிருக்கு.
ஸோ இப்போ லேட்டஸ்டான அப்டேட் படி பார்த்தீங்கன்னா 22வது தவணை 13ஆம் தேதி மார்ச் 26 அன்னைக்கு வெளியிடப்பட்டு சுமார் 9.3 கோடி விவசாயிகளுக்கு கணக்குகளில் 18,000 கோடிகளுக்கு அதிகமான தொகையை டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக அனுப்பப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதற்கு பிறகு தான் அடுத்ததாக வரவிருக்கும் 23வது தவணையாக நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளை எதிர்பார்த்து காத்திருக்காங்க, எப்போ வரும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ தேர்தல் வரப்போகிற சூழ்நிலையில் ஒரு 5 மாநிலங்களுக்கு, ஸோ அந்த 5 மாநிலங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே அந்த 2,000 ரூபாய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. பட் அக்கார்டிங் டு ஆஸ் பர் நார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா அரசின் வழக்கமான தவணை சுழற்சிப்படி பணம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு ஒரு முறை வழங்கப்படுவதால் 23வது தவணை பொதுவாக பார்த்தீங்கன்னா 2026 ஜூன் இல்லை ஜூலை மாதம் பகுதியில் வர வாய்ப்பு இருப்பதாக பல தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா முந்தைய மார்ச் தவணைக்கு பிறகு அடுத்த கட்ட பணம் அந்த கால பகுதியில் வங்கி கணக்குகளில் சேரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த தவணை கிடைக்க வேண்டும்னா சில முக்கிய செயல்முறைகளாக கட்டாயமாக நிறைவு செய்யப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த தவணை அப்படிங்கிறது 2,000 ரூபாய் அப்படிங்கிறது வரல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க கேஒய்சியில் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க, அவங்களுடைய ஆதார் எண் வந்து பேங்க் பாஸ்புக்கோட லிங்க் ஆகலை, அண்ட் ஆல்சோ பேன் கார்டு லிங்க் ஆகலை அப்படின்னு பல திங்ஸை வந்து உள்ளே ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து செக்ரிகேட் பண்ணி அதை வந்து ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் குறிப்பாக கேஒய்சியில் சரி பார்த்து ஆதார் எண்ணுடன் வங்கி கணக்கு இணைப்பு, நிலப்பதிவுகள் சரியாக இருக்கா, அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிஷான் பயனாளி பட்டியலில் பெயர் உறுதி செய்யப்பட்டிருப்பது ஆகியவை மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸை நீங்கள் வந்து ப்ராப்பராக செக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான அந்த ஹோல்டிங் அமௌண்ட்டும் வரும், அண்ட் ஆல்சோ அப்கமிங் 23வது தவணையும் உங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக வரும். பல விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா பணம் வராததுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா கேஒய்சி முடிக்காதது தான். ஸோ வங்கி கணக்கு பிழை, ஆதார் இணைப்பு இல்லாமல் அல்லது நில உரிமை பதிவுகளில் முரண்பாடு போன்றவை அடிக்கடி காணப்படுது. ஸோ இந்த திட்டத்தோட வரலாறு பார்த்தா இந்தியாவில் விவசாயிகளுக்கு நேரடியாக பண உதவி வழங்கும் மிகப்பெரிய தேசிய திட்டமாகவும் உருவாயிருக்கு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பெரும்பாலும் மானியம், உரம், விதை, மின்சாரம் போன்ற மறைமுக உதவிகள் வழங்கப்படுது. ஸோ ஆனால் பிரைம் மினிஸ்டர் கிஷான் திட்டம் அந்த முறையை மாற்றி நேரடியாக பணத்தை விவசாயியின் கையில் சேர்க்கும் முறையாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது முக்கிய நன்மைகள் பல இருக்குங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இடைநிலை ஊழல் வந்து இதில் குறையுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விவசாயி தனது தேவைக்கு ஏற்றவை போல பணத்தை பயன்படுத்த முடியுது. ஸோ மூன்றாவது பார்த்தீங்கன்னா சிறிய அளவிலான விவசாயிகளுக்கு விதை, உரம், டீசல் போன்ற விவசாய செலவுகளுக்கு உடனடியாக உதவியும் கிடைக்குங்க. பல கிராமங்களில் இந்த 2,000 கூட விவசாயியின் தினசரி செலவுகளுக்கு ஒரு ஆதரவாக செயல்படுது அப்படிங்கிறதா முக்கியமான கேஸ் ஸ்டடியாக பார்க்கப்படுது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிறிய நிலம் வச்சிருக்கும் விவசாயம் விதை வாங்குவது, சிறிய கருவிகள் வாங்குவது, அல்லைன்னா குடும்ப செலவுகளை சமாளிப்பது போன்றவற்றுக்கு இந்த தொகை பயன்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் இந்த திட்டத்திற்கு சில விமர்சனங்களும் இருக்குது. வருஷத்துக்கு 6,000 அப்படிங்கிறது விவசாயத்தின் மொத்த செலவுகளை பார்த்தா மிக சிறிய தொகை அப்படின்னு கருத்தும் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா நிலமில்லாத வேளாண் கூலி தொழிலாளர்கள் இந்த திட்டத்தில் சேர முடியாததால் அவர்களோட பல நேரங்களில் வெளியேறி விடுகிறாங்க. ஸோ சில பொருளாதார நிபுணர்கள் இதை ஒரு ஆரம்ப கட்ட யூனிவர்சல் இன்கம் சப்போர்ட் திட்டமாக பார்க்குறாங்க. ஸோ அதாவது அரசு எதிர்காலத்தில் பெரிய அளவிலான நேரடி வருமான ஆதரவு திட்டங்களும் நகர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது கூறப்படுது. ஸோ இந்தியாவில் விவசாயம் இன்னும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை ஆதாரமாக இருப்பதால் இந்த மாதிரி பண உதவி திட்டங்கள் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ PM கிஷான் திட்டம் தொடங்கிய பிறகு விவசாயிகளின் வங்கி கணக்குகள், ஆதார் இணைப்பு, டிஜிட்டல் பதிவு போன்ற பல நிர்வாக மாற்றங்களும் வேகமாக வளர்ச்சி பெற்றிருக்குங்க.